உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இந்த உண்மை பல கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கலாம். நமக்கு நாமே உண்மையாக இருப்பது, நம்மை நாம் அறிவோம். நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நமக்கு நன்றாக தெரியும். நமக்கு நாமே உண்மையாக இருக்கிற பொழுது நம்முடைய பலவீனத்தை தவிர்த்து பலத்தை பெருக்கிக் கொள்வோம். பொய் இருக்காது, நல்ல எண்ணம் வளரும். இது மனநலம், உடல் நலம், ஆன்ம நலம் எல்லாவற்றிற்கும் மிக மிக தேவை. அடுத்து, கடவுள் வெளிப்படுத்திய உண்மைகளை ஏற்றுக்கொள்வது, அதன் மீது நம் வாழ்வை கட்டி எழுப்புவது. கடவுள் யார்? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசுனுடைய பாடுகளின் பொருள் என்ன? இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு தருவது என்ன? பாவம் என்றால் என்ன? புண்ணியங்கள் என்றால் என்ன? விவிலியம் சொல்வது என்ன? இந்த கேள்விகளெல்லாம் பல உண்மைகளை நமக்கு தெரிவித்திருக்கிறது. அதோடு கூட திருச்சபையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட உண்மைகள். எனவே விசுவாசம் என்று நாம் அறிக்கையிடுவதை, உண்மையாக இருப்பதை நம்பி ஏற்றுக்கொண்டு அதன் மீது வாழ்வை கட்டி எழுப்புகின்ற பொழுது அந்த உண்மை நமக்கு விடுதலை தரும். பாவத்திலிருந்து விடுதலை தரும், துன்பத்திலிருந்து விடுதலை தரும், புது வாழ்வையும் முடிவில்லா வாழ்வையும் தரும். அதை தான் இயேசு சொல்கிறார். உண்மையை உணர்ந்து கொள்வோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.